பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடு இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோரு பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கிற நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாளிலே இயேசு தொழுநோயாளியை குணமாக்கி அவரை உடல் ரீதியாக மாத்திரமல்ல ஆன்மீக ரீதியாகவும் குணப்படுத்துகின்ற அழகான சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூபிலி ஆண்டில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இயேசு எங்களை குணப்படுத்த வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகிறோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனக்கண்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பலன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5 முதல் 13 நிறைவு பெற. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே,
கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிறைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 12. உங்கள் பல்லவியாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் கால்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்கள் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 12 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்த பொழுது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார்.
இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும், நீர் நலமுடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்களை நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது திரு அவையை பற்றி புனித அகுஸ்தீனார் இவ்வாறு கூறுகிறார்: Church is not a museum for saints, but a hospital for sinners. திருச்சபை என்பது புனிதர்களுடைய காட்சியகம் அல்ல, மாறாக அது பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை ஆகும் என்று சொல்லுகின்றார். இந்த சிந்தனையை இந்த யூபிலி ஆண்டில் நாங்கள் மிகவும் அதிகமாக ஆழப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் ஒரு தொழுநோயாளியை இயேசு சந்திக்கிறார். உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது தொழுநோயை ஒரு தீட்டு என்று சொல்லுவார்கள். ஒரு தொழுநோயாளி வருகின்ற பொழுதே நான் தொழுநோயாளி என்று கத்தி வர வேண்டும். அப்பொழுது அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் வீடுகளுக்குள்ளே போய்விடுவார்கள். அவ்வாறாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட, சமூகத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி வருகிறான். வந்து அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே என்னுடைய நோயை நீக்கும் என்று அவன் கேட்கவில்லை. அவர் கேட்பது எல்லாம், நீர் விரும்பினால், அது உமக்கு சித்தமானால், அது உம்முடைய, அதைத்தான் நீர் செய்ய வேண்டும் என்று எனக்கு விரும்பினால் நீர் என்னை குணமாக்கும் என்று சொல்கிற பொழுது இயேசுவுடைய இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டில் அதிகமாக சிந்திக்க திருத்தந்தை அழைக்கிறார். இயேசு, நான் விரும்புகிறேன், நீ உன் நோய் நீங்குக என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவரை தொட்டு, அவருடைய இரக்கம் எவ்வாறு வருகிறது என்றால், தன்னுடைய கையை அவன் மீது நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். வழமையாக ஒரு தொழுநோயாளியை தொடுகிற பொழுது தொடுகிற மனிதன் தீட்டுக்குரியவனாக மாறுகிறான். He becomes unclean. ஆகவேதான் எவரும் ஒரு தொழுநோயாளியை தொடுவதற்கு விடுவதில்லை. ஆனால் இங்கு இயேசு என்ன செய்கிறார் என்றால், அந்த தொழுநோயாளியை தொட்டு தான் ஒரு தீட்டுக்குரிய மனிதனாக மாறுவதற்கு மாறாக அவனை தொட்டு அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார். In this year, reflect on the healing and restoration of Jesus Christ. இயேசுவுடைய குணப்படுத்தலை மாத்திரமல்ல, குணப்படுத்தி ஒரு மனிதனை புனித மனிதனாக பழி நிலைக்கு கொண்டு போகிற இயேசுவுடைய இரக்கத்தை இந்த ஆண்டிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இந்த தொழுநோயாளியை இயேசு வெறுமனே அவர் குணமாக்கிவிடவில்லை. He restores him to his original being. அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றி சமூகத்துக்குள்ளே அவனை அனுப்புகிறார். ஆகவேதான் சமூகம் அவன் குணப்படுத்தப்பட்டு விட்டான், ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சொல்லுகிறார், நீ போய் குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும் என்று சொல்லுகிறார்.
இந்த மனிதன் சென்று அந்த காணிக்கையை செலுத்துகிற பொழுது அவன் நலமடைந்துள்ளான் என்பதற்கு அது சாட்சியமாகும். அதாவது நான் மீண்டும் என்னுடைய சமூகத்துக்குள்ளே போக முடியும். நான் தீட்டுப்பட்டவன் அல்ல, சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் அல்ல. இயேசு தன்னுடைய கையை நீட்டி என்னை தொட்டு என்னை குணப்படுத்தினார். நான் ஒரு புதிய மனிதனாக மாறியிருக்கிறேன் என்பதை திருச்சபைக்கு அவர் அறிக்கையிடுகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டு இந்த இரக்கத்தை அனுபவிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டு. ஆகவேதான் புனித அகஸ்டின் சொல்லுகின்ற வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். The church is not a museum for saints, but a hospital for sinners. நம்முடைய திருத்தந்தையும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லுகிறார். புனித பிரான்சிஸ் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், Church is a field hospital. ஒரு போரிலே காயமடைந்தவர்களை கொண்டு போய் குணப்படுத்துவதற்கு ஒரு தற்காலிக ஒரு வைத்தியசாலை அமைப்பார்கள். அந்த வைத்தியசாலை தான் திருச்சபை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் திருச்சபையிலே காயமடைந்தவர்கள், திருச்சபையிலே பாவிகளாக வாழுகிறவர்கள், உடைந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விளிம்பிலையில் இருக்கின்றவர்களை இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை உணர வைக்க வேண்டிய ஒரு காலம் என்பதை நம்முடைய திருத்தந்தை உணர்ந்து இந்த அழகான ஜூபிலி ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை அருந்துகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தையை வாசிக்கிற பொழுது இந்த இயேசுவுடைய அந்த கரங்கள் நம்மை தொடுகின்றன, நம்மை குணப்படுத்துகின்றன, ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகிறேன் என்பதை உணர்ந்து இன்றைய திருப்பலியிலே நாங்கள் எங்களையும் இறைவன் தொட வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, திருச்சபையின் மக்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ தேவையான வழிகாட்டலை அளிக்கும் ஞானத்தை திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் என்று வாக்களித்த இறைவா, எங்கள் நம்பிக்கை இறை இயேசுவில் நிலை பெற்று எம் வாழ்வு ஏற்றம் பெறவும், அதனால் நாங்களும் இறையரசின் சாட்சிகளாக ஒளிர்ந்திடவும், அடுத்திருக்கும் மக்களையும் இறையரசில் இணைத்திட உழைக்க தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் இறைவா, ஒளியாக மாறுவதே இருளை வெல்வதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்து கிறிஸ்து என்ற ஒளியை நெருங்கி செல்ல அவரை போல் ஒளியாக மாற தேவையான ஞானத்தையும் மனத்திடனையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எமது பிள்ளைகள் தங்களின் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து புதிய மனிதருக்குரிய இயல்புகளை அணிந்து தூய்மையான புதிய படைப்பாய் மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அழகான ஜூபிலி ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் பங்கு பெற்றுகின்ற இந்த திருப்பலிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் நீர் கொண்டு வருகின்ற இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இரக்கத்தின் வாயிலுக்குள்ளாலே நாங்கள் நுழைய நீ தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய தொழுநோயாளி உம்முடைய இரக்கத்தின் வாயிலுக்குள்ளாக நுழைந்து உம்முடைய குணப்படுத்தலையும் புதுப்பித்தலையும் பெற்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் இந்த ஜூபிலி ஆண்டில் உண்மையான மனமாற்றம் பெற்று நற்கருணை உண்டு நம்முடைய திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக சபித்து
இந்த ஜூபிலி ஆண்டின் பரிபூர்ண பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், உலரும் பொழுதின் நகங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருபவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகர் உட்கொடைகளால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏலும் அது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாத மாட்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானுதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனிது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில்
அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணுமவர் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணுமவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகுமவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவன் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மோதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.